பலிப்போர் பாக்கிய செல்வம் புவியில் இல்லையே. புவி நிரம்ப பொன் தந்தாலும் இப்பளிக்கு ஈடில்லையே. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம்மான்மாவோடும் இருப்பதாக. இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, அக்டோபர் மாதம் 2ஆம் தேதியாகி இன்று நாம் புனித காவல் தூதர்கள் நினைவு கூற நமது தாயாம் திரு அவை அன்போடு அழைக்கின்றது. நம்முடைய திருச்சபை வரலாற்றிலே கன்னி மரியாளுக்கு விழாக்களை நாம் எடுக்கின்றோம். ஆண்டவர் இயேசுவுக்கு நாம் பெருவிழாக்களை கொண்டாடுகின்றோம். புனிதர்களுக்கு, இயேசுடைய தூதர்களுக்கு என்று நாம் விழாக்களை கொண்டாடுகின்றோம். ஏன் பல புனிதர்களுக்கு கூட நாம் நினைவு நாட்களை கொண்டாடுகின்றோம். காவல் தூதர்களுக்கு என்று ஒரு நினைவு நாளை நாம் ஏற்படுத்த வேண்டும் என்று திருத்தந்தை 10ஆம் கிளமெண்ட் அவர்கள் இந்த விழாவை நினைவு கூற அவர் திருச்சபையிலே பிரகடனப்படுத்துகின்றார். எனவே இதன் நினைவாக ஒவ்வொரு ஆண்டும் அக்டோபர் மாதம் 2ஆம் தேதி காவல் தூதர்களை நாம் நினைவு கூறுகின்றோம். எசேயா இறைவாக்கினர் தன்னுடைய குழந்தை பருவத்திலே அவர் கண்ட காட்சியின் வழியாக ஆண்டவரை, குறிப்பாக கடவுளை மாட்சிப்படுத்துகின்றார்கள். அங்கு காவல் தூதர்கள் கடவுளை தூயவர் 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 என்று மாட்சிப்படுத்துகிறார் என்று எசேயா இறைவாக்கினர் கூறுவதை நாம் கேட்டிருப்போம். எனவே காவல் தூதர்கள் கடவுளை போற்றுவதை நாம் அறிவோம். அது மட்டுமல்ல, காவல் தூதர்கள் வழி நடத்தக்கூடியவர்களாகவும் நாம் விடுதலை பயண நூலிலே பார்க்கின்றோம். எகிப்து மக்கள் அடிமைத்தனத்திலிருந்து கானான் தேசத்திற்கு செல்லுகின்ற பொழுது யாவே கடவுள் மோசையின் வழியாக அவருக்கு சொல்லுகிறார், இதோ நீங்கள் செல்லும்போது உங்களுக்கு முன் நான் ஒரு காவலாளி, துணையாளரை நான் உங்களுக்கு அனுப்புவேன். அவர் நீங்கள் செல்லுவதற்கு முன்பு அவர் உங்களுக்கு தேவையான அனைத்தையும் அவர் செய்து முடிப்பார் என்று கூறுவதை பார்க்கின்றோம். எனவே அவர் கண்டிப்பாக அந்த துணையாளர் காவல் தூதராக இருக்கக்கூடும் என்று விவிலிய அறிஞர்கள் கூறுவதை நாம் பார்க்கின்றோம். திருப்பாடல் ஆசிரியர் தாவீது கூட திருப்பாடல் 91 இவ்வாறாக சொல்கிறார், உம் கால் கல்லின் மேல் மோதாதபடி தம் தூதருக்கு அவர் கட்டளையிடுவார் என்று. எனவே காவல் தூதர்கள் எப்பொழுதுமே நம்மை பாதுகாக்கக்கூடிய, வழிநடத்தக்கூடிய ஒரு நபர்களாக பார்க்கப்படுகிறார்கள். அன்பார்ந்தவரே, புனித பெர்னார்ட் இவ்வாறாக சொல்கின்றார், உன்னுடைய காவல் தூதர்களை நீ எப்பொழுதும் நினைவு கொள், அவர்களை நீ நினைவில் கொள், அவர்களிடத்திலே நீ மன்றாடு. அவ்வாறு செய்யும்போது கடவுள் உங்களை காக்கும்படி அவர்கள் வழியாக அவர் கட்டளையிடுவார் என்று சொல்லுவதை பார்க்கின்றோம். எனவே இன்றைய நாளிலே நாம் ஒவ்வொருவருடைய காவல் தூதர்களையும் நாம் நினைவு கூறுவோம். பல நேரங்களிலே நாம் பயணம் செய்யும் பொழுது கூட நாம் காவல் தூதர்களிடத்திலே ஜெபிப்பது இல்லை. நம்முடைய பயணம் நல்ல முறையிலே அமையவும், நாம் எதற்காக செல்லுகின்றோமோ அந்த வேலைகள் நல்ல முறையிலே முடிய வேண்டும் என்பதற்காக காவல் தூதர்களிடத்தில் ஜெபிக்கின்ற பழக்கத்தை மீண்டும் நாம் கட்டி எழுப்ப இத்திருப்பலியிலே நாம் மன்றாடுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையை தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன்.
என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் அல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இறைவா, சொல்லற்கரிய உமது பராமரிப்பினால் எங்களை பாதுகாக்கவும் புனித வானதூதர்களை அனுப்ப திருவுளமானீரே. நாங்கள் என்றும் அவர்களின் அருள் காவலை பெற்று அவர்களுடைய நிலையான தோழமையில் மகிழ்ந்திருக்க கனிவுடன் அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். இறைவன் முன் மனிதர் நேர்மையாய் இருப்பதெப்படி? யோபு நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 9, இறை வார்த்தைகள் 1 முதல் 12 மற்றும் 14 முதல் 16 முடிய. யோபு தன் நண்பர்களுக்கு கூறிய மறுமொழி. உண்மையில் இது இவ்வாறு என்று அறிவேன். ஆனால் மனிதர் இறைவன் முன் நேர்மையாய் இருப்பதெப்படி? ஒருவர் அவருடன் வழக்காட விரும்பினால் 1000-ல் 1 அம்மனிதரால் பதிலளிக்க முடியுமா? இறைவன் உள்ளத்தில் ஞானமுள்ளவர், ஆற்றலில் வல்லவர். அவருக்கு எதிராய் தம்மை கடினப்படுத்தி வளமுடன் வாழ்ந்தவர் யார்? அவர் மலைகளை அகற்றுவார், அவை அதை அறியா. அவர் சீற்றத்தில் அவைகளை தலைகீழாக்குவார், அசைப்பார் அவர் நிலத்தை அதனிடத்து நின்று. அதிரும் அதனுடைய தூண்கள். அவர் கட்டளையிடுவார், கதிரவன் தோன்றான். அவர் மறைத்திடுவார் விண்மீன்களை. தாமே தனியாய் வானை விரித்தவர், ஆழியின் முதுகை மிதித்து நடந்தவர். வடமீன் குழுவையும் மிருக சீரிடத்தையும் கார்த்திகை விண்மீன்களையும் தென்திசை விண்மீன் குழுக்களையும் அமைத்தவர் அவரே. உணர்ந்திட இயலா பெருஞ்செயல்களையும் கணக்கிட முடியா அரும் செயல்களையும் ஆற்றுபவர் அவரே. இதோ என் அருகே அவர் கடந்து செல்கையில் நான் பார்க்க முடியவில்லை, நழுவி செல்கையில் நான் உணர முடியவில்லை. இதோ அவர் பறிப்பாரானால் அவரை மறிப்பார் யார்? யாது செய்கின்றீர் என அவரை கேட்பார் யார்? இப்படி இருக்க எப்படி அவருக்கு பதிலுரைப்பேன்? எதிர் நின்று அவரோடு எச்சொல் தொடுப்பேன். நான் நேர்மையாக இருந்தாலும் அவருக்கு பதிலுரைக்க இயலேன். என் நீதிபதியிடம் நான் இரக்கத்தையே கெஞ்சுவேன். நான் கூப்பிட அவர் பதிலுரைப்பினும் என் வேண்டுதலுக்கு அவர் செவி கொடுப்பார் என்று நம்புவதற்கில்லை. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். திருப்பாடல் 88. பல்லவி. ஆண்டவரே, என் மன்றாட்டு உம் திருமுன் வருவதாக. ஆண்டவரே, என் மன்றாட்டு உம் திருமுன் வருவதாக. ஆண்டவரே, நாள்தோறும் உம்மை மன்றாடுகின்றேன். உம்மை நோக்கி என் கைகளை கூப்புகின்றேன். இறந்தோர்க்காகவா நீர் வியத்தகு செயல்கள் செய்வீர்? கீழுலகின் ஆவிகள் எழுந்து உம்மை புகழுமோ? பல்லவி. ஆண்டவரே, என் மன்றாட்டு உம் திருமுன் வருவதாக.
அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவரின் படைகளே, அவர் திருவுள்ளப்படி நடக்கும் அவர் தம் பணியாளரே, அவரை போற்றுங்கள். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மாவோடும் இருப்பாராக. புனித லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 9, இறை வார்த்தைகள் 57 முதல் 62 முடிய. அக்காலத்தில் இயேசு சீடர்களோடு வழி நடந்தபோது ஒருவர் அவரை நோக்கி, நீர் எங்கே சென்றாலும் நானும் உம்மை பின்பற்றுவேன் என்றார். இயேசு அவரிடம், நரிகளுக்கு பதுங்கு குழிகளும் வானத்து பறவைகளுக்கு கூடுகளும் உண்டு, மானிட மகனுக்கோ தலை சாய்க்க கூட இடமில்லை என்றார். இயேசு மற்றொருவரை நோக்கி, என்னை பின்பற்றி வாரும் என்றார். அவர், முதலில் நான் போய் என் தந்தையை அடக்கம் செய்துவிட்டு வர அனுமதியும் என்றார். இயேசு அவரை பார்த்து, இறந்தோரை பற்றி கவலைப்பட வேண்டாம், அவர்கள் அடக்கம் செய்யப்படுவார்கள். நீர் போய் இறை ஆட்சியை பற்றி அறிவியும் என்றார். வேறொருவரும், ஐயா, உம்மை பின்பற்றுவேன், ஆயினும் முதலில் நான் போய் என் வீட்டில் உள்ளவரிடம் விடை பெற்று வர அனுமதியும் என்றார். இயேசு அவரை நோக்கி, களப்பையில் கை வைத்த பின் திரும்பி பார்ப்பவர் எவரும் இறை ஆட்சிக்கு உட்பட தகுதியுள்ளவர் அல்ல என்றார். ஆண்டவரின் அருள் வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். இயேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவரிடத்திலும் ஒரு கேள்வி. இயேசு இந்த நற்செய்தியிலே ஒருவரை நோக்கி கேட்கின்றார், என்னை பின்பற்றி வாரும் என்று சொல்கிறார் இல்லைங்களா? அப்பொழுது அந்த நபர் என்ன சொல்கிறார் என்றார், முதலில் நான் போய் என் தந்தையை அடக்கம் செய்துவிட்டு வர அனுமதியும் என்று சொல்கிறார். அன்புக்குரியவர்களே, இதில் என்ன தவறு? இதில் என்ன தவறு? ஒரு மகனாகி எனக்கு என்னுடைய தந்தையை இறுதி சடங்கு செய்ய வேண்டியது கடமை இல்லைங்களா? அதுதான் அந்த நபர் சொல்கின்றார், முதலில் நான் போய் என்னுடைய தந்தையை அடக்கம் செய்துட்டு வர அனுமதியும் என்று கேட்கின்றார். அதற்கு இயேசு என்ன சொல்கிறார் என்றால், இறந்தோரை பற்றி கவலை வேண்டாம், அவர்கள் அடக்கம் செய்யப்படுவார்கள். நீர் போய் இறை ஆட்சி பற்றி அறிவியும் என்று சொல்கிறார். அன்புக்குரியவர்களே, இங்கு தவறு எதுவும் இல்லை. ஒரு மகனுடைய கடமை தன்னுடைய தந்தையை அடக்கம் செய்ய வேண்டியதுதான். ஆனால் இங்கு எதை நான் முன்னுரிமை கொடுக்க வேண்டும் என்பதுதான் தலையாய பொறுப்பு. இறந்தோருக்காக நான் முன்னுரிமை தர வேண்டுமா, அல்லது என் இயேசு அவருடைய பணி செய்வதற்கு நான் முன்னுரிமை தர வேண்டுமா? கண்டிப்பாக இயேசு சொன்னது போல இறந்தவரை கண்டிப்பாக அடக்கம் செய்யப்படுவார்கள். ஆனால் இயேசுடைய பணிக்கு நான் முன்னுரிமை தருகின்றேனா? அதுதான் இங்கு மிகப்பெரிய ஒரு செய்தியாக பார்க்கப்படுகின்றது. அடுத்தவரும் சொல்கிறார், ஐயா, உம்மை நான் பின்பற்றுவேன், ஆனால் முதலில் நான் போய் என் வீட்டில் உள்ளவரிடம் விடை பெற்று வர அனுமதியும் என்று சொல்கின்றார். ஆண்டவரே, நான் உன்னை பின்பற்றுகின்றேன், ஆனால்
முதல்ல என்னுடைய வீட்டில் போயிட்டு நான் ஒரு வார்த்தை சொல்லிட்டு வரேன். இங்கும் பார்த்தீர்கள் என்றால் எதற்கு முன்னுரிமை தருகின்றோம்? இயேசுவை பின்பற்றுகின்றோம் என்று சொல்லும் பொழுது பின்பற்றிட்டு விட வேண்டும். அதற்கு ஏதாவது ஒரு சாக்கு போக்கு சொல்லக்கூடாது என்பதை இங்கு பார்க்கின்றோம். அன்புக்குரியவர்களே, இன்றைய முதலாவது வாசகம் மிக அருமையாக யோபு நூலிலிருந்து நமக்கு தரப்பட்டுகிறது. கடவுளை எதிர்த்து நிற்க தகுதி உள்ளவர் யார்? கடவுளை எதிர்க்கக்கூடியவர் யார்? இன்றைக்கு பல பேர் கடவுளை எதிர்த்து கொண்டுதான் இருக்கின்றோம். கடவுளுக்கு முன்னுரிமை தராமல் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகளும் இங்கு உண்டு. அப்படிப்பட்ட பிள்ளைகளை வளர்த்து கொண்டு இருக்கக்கூடிய கத்தோலிக்க பெற்றோர்களும் இங்கு உண்டு, இல்லைங்களா? எத்தனை பிள்ளைகள் கடன் திருநாட்கள் திருப்பலிக்கு வருகிறார்கள். டியூஷன் முக்கியம் இல்லைன்னு சொல்லலை, ஆனால் பல ஆலயங்களிலே நண்பகலிலே திருப்பலி நடைபெறுவது உண்டு, மாலை நேரங்களிலும் திருப்பலி நடைபெறுவது உண்டு. உங்களுடைய பிள்ளைகள் டியூஷனுக்கு செல்கிறார்கள் என்றால் டியூஷனுக்கு சென்று வந்த பிறகாவது திருப்பலிக்கு கூட்டி செல்ல வேண்டும். அன்புக்குரியவர்களே, இங்கு நான் எதற்கு முக்கியத்துவம் தருகிறேன்? டியூஷனுக்கு முக்கியத்துவம் தருகிறேனே தவிர கடன் திருநாட்களில் திருப்பலிக்கு செல்ல வேண்டும் என்கின்ற அந்த ஒரு கட்டளைக்கு முக்கியத்துவம் தருவதில்லை. வேலைக்கு நான் செல்ல வேண்டும், ஆனால் எனக்கு திருப்பலி முக்கியமல்ல என்று ஞாயிற்றுக்கிழமைகளிலும் வேலைதான் முக்கியம் என்று செல்லக்கூடிய நபர்களை நாம் பார்க்கின்றோம். வேலைக்கு செல்வது தப்புன்னு சொல்லலை. காலையில முதல் திருப்பலிக்கு வரலாமே, அல்லது மாலை திருப்பலிக்கு வரலாமே. நான் கடன் திருநாட்களிலே சொல்லுகின்றேன், கடன் திருநாட்களிலாவது அந்த கடன் திருநாட்கள் பூசையை காண வேண்டும் என்கின்றது தலையாய கடமை. வேலைக்கு செல்ல வேண்டும், ஆனால் திருப்பலிக்கு வருவதில்லை. எதற்கு நாம் முக்கியத்துவம் தருகின்றோம்? வேலைக்கு தான் முக்கியத்துவம் தருகின்றோம். என்னால் முடியும், காலையில் எழுந்து முதல் திருப்பலிக்கு வருவதற்கு என்னால் முடியும், ஆனால் நான் தருகின்ற முக்கியத்துவம் வேலை, திருப்பலி அல்ல. இந்த நற்செய்தியிலும் நாம் அப்படித்தான் பார்க்கின்றோம். ஆண்டவரே, முதல்ல நான் போய் என்னுடைய தந்தையை அடக்கம் செய்து விட்டு வருகின்றேன், அப்புறம் உங்களை பின்பற்றுறேன். எதற்கு முக்கியத்துவம் தருகிறார்கள் பாருங்கள். ஆண்டவரே, உம்மை பின்பற்ற வேண்டும் என்பதற்கு எனக்கு ஆசை, ஆனால் ஒரு வார்த்தை என்னுடைய வீட்டில் போயிட்டு நான் சொல்லிட்டு வரேன். என்னை பின்பற்ற வேண்டும் என்று ஆசைப்பட்டு விட்டாயா, முடிவு எடுத்து விட்டாயா, அதற்கு நீ முக்கியத்துவம் தா, அதற்கு பிறகுதான் மற்றதெல்லாம் என்று ஆண்டவர் இன்றைய நற்செய்தி வழியாக சொல்கின்றார். அன்புக்குரியவர்களே, பெற்றோர்களாகிய நீங்களும் குருவானவராகிய நானும் நாம் அனைவரும் பல நேரங்களிலே உலக காரியங்களுக்கு தான் அதிக முக்கியத்துவம் தருகின்றோம். கடவுளுக்குரிய இறை நம்பிக்கைக்குரிய காரியங்களுக்கு முக்கியத்துவம் தருவதில்லை. 10ஆம் கிளாஸ் ஃபாதர், 11வது படிக்கிறான் பையன், 12வது கிளாஸ் படிக்கிறாங்க பொண்ணு, அதனால மறைக்கல்விக்கு வருவதில்லை என்று காரணங்கள் சொல்வது உண்டு. ஆனால் இன்றைய காலகட்டங்களிலே பல பெற்றோர்கள் தங்களுடைய சிறு பிள்ளைகளை 5ஆம் கிளாஸ் 6ஆம் கிளாஸ் 7ஆம் கிளாஸ் படிக்கிற பிள்ளைகள் கூட மறைக்கல்விக்கு வருவதில்லை, மிகவும் அரிதாக இருக்கின்றது. அன்புக்குரியவர்களே, எதற்காக நாம் முக்கியத்துவம் தருகின்றோம் என்று நாம் நம்மையே சுய ஆய்வு செய்ய இன்றைய வாசகங்கள் அழைக்கின்றன. கடவுளை எதிர்க்கக்கூடியவர் யார்? ஆமென். காணிக்கை தர நான் வருகின்றேன், உம் கரங்களில் என்னை தருகின்றேன். காணிக்கை தர நான் வருகின்றேன், என்ன கொடுத்தாலும் பயனில்லை, நான் என்னை கொடுக்காமல் பொருள் கொடுத்தார். என்ன கொடுத்தாலும் பயனில்லை, நான் என்னை கொடுக்காமல் பொருள் கொடுத்தார். என்னைதானே
ஈக்கின்றாய் நான் இன்னையை முழுவதும் தருகின்றேன். இன்னையேதானே ஈக்கின்றாய் நான் இன்னையை முழுவதும் தருகின்றேன். காணிக்கை தர நான் வருகின்றேன். சகோதர சகோதரிகளை, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் அல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உம்முடைய புனித வானதூதர்களின் வணக்க நாளில் நாங்கள் அளிக்கும் காணிக்கைகளை ஏற்றருளும். அவர்களுடைய முடிவில்லா அருள் காவலால் நாங்கள் இம்மையின் இடர்களிலிருந்து விடுதலை பெற்று நிலை வாழ்வுக்கு மகிழ்ச்சியுடன் வந்து சேர்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புவோம். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாமல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும். உம்முடைய முதன்மை வானதூதர்கள் வழியாக உமது புகழ் குறைவின்றி பறைசாற்றப்படுகின்றது. ஏனெனில் உம் படைப்புகளாகிய வானதூதர்கள் பெறுகின்ற புகழ் எல்லாம் உமது மாண்பையும் மாட்சியும் மேம்படுத்த உம்மிடமே வந்து சேருகின்றன. அவர்கள் பல்வேறு அணிகளால் அலங்கரிக்கப்பட்டு சிறந்து விளங்குவதால் நீர் அளவு கடந்த மாண்புடையவர் எனவும் அனைத்திற்கும் மேலானவர் எனவும் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக காட்டுகின்றீர். அவர் வழியாகவே வானதூதரின் பெருந்திரள் உமது மாண்பை கொண்டாடுகின்றது. அவர்களோடு நாங்களும் அக்களித்து உம்மை தொழுது வணங்கி ஒரே குரலாய் புகழ்ந்து பாடி சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் மது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பேரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடரில் கழித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடரில் கழித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள்.
நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ, உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திருச்சபையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எம் பேராயர் ஜார்ஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய துணையாளரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மறுமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடேவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பு எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினால் பயிற்சி பெற்ற நாம் அனைவரும் துணிந்து ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் இது நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று திருத்துதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக, ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாம் ஒவ்வொருவரும் மீட்படைய வேண்டும் என்பதற்காக
நமக்காக முன்னுரிமை தந்து சிலுவையிலே தன்னையை கையளித்தவர் நம்ம ஒவ்வொருவரையும் பார்த்து கடவுளுக்குரிய பணிகளை முன்னுரிமை தர அன்போடு அழைக்கின்றார். இவரது அழைப்பை ஏற்று இவரை பின்பற்றி இங்கு வந்திருக்கின்ற நாம் ஒவ்வொருவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்திருள்ள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். என் கடவுளை, வானதூதர்கள் முன்னிலையில் உமக்கு பண்ணிசைப்பேன். திருப்பாடல் 137 இறை வார்த்தை 1. நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நாங்கள் நிலை வாழ்வு பெற இத்துணை மாண்புயர் அருளடையாளத்தால் உணவு அளிக்கின்றீ. வான தூதரின் பணியால் மீட்பும் அமைதியும் தரும் பாதையில் எங்களை வழி நடத்துவீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியானவர் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. இயேசுவை பின்பற்றி வாழ்ந்திட சென்று வாழுங்கள். வாழ்க்கை பழி தொடரட்டும். இறைவனுக்கு